தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோவில் பொன்மான் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த வீக்கெண்ட் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பேசில் ஜோசப் தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு நாவலை மையமாக வச்சு எடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு கோல்டு ஃபினான்ஸ் ஏஜென்ட் தன்னுடைய நகைகளை எப்படி மீட்டெடுக்கிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய கதையை நிஜோமோனுடைய வெட்டிங்கை மையமாக வச்சு தான் நகரும். நிஜோமோல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா அண்ணனுடன் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பா. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த மேரேஜுக்கு 25 சவரன் நகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த அளவுக்கு வசதி உங்களுக்கு இருக்காது. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து 25 சவரன் நகையை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அது தன்னுடைய கல்யாணத்தில் வர வரதட்சணை வச்சு அதை எப்படியாவது மீட்டெடுத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபினான்ஸ் கம்பெனியுடைய ஏஜென்ட்டாக தான் நம்ம கதாநாயகன் பேசில் ஜோசப் வராரு. அவர் அந்த 25 சவரன் நகையை கொடுக்குறாரு. ஆனால் அந்த கல்யாணத்தில் வர மொய் படம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நகைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகாது. மீதி நகையை அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எப்படி ரெக்கவர் பண்றாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஆனால் இந்த படத்தில் காட்டியிருக்கிற கேரக்டர்ஸ் ஆகட்டும், அதே போல அந்த நகையை எப்படி மீட்டெடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரெஸ்கியூ மிஷன் ஆகட்டும், ரொம்பவே நேச்சுரலா ரசிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குறிப்பா இந்த கதாநாயகன் பேசில் ஜோசப் அந்த நகையை எப்பேற்பட்டாவது எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு அவர் காட்டுற அந்த டெஸ்பிரேஷன் காட்சி இல்லையா, ரொம்பவே நேச்சுரலா நடிச்சிருப்பாரு. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேசில் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பண்ணியான கதாபாத்திரங்கள் தான் நடிப்பாரு. ஆனா இந்த படத்துல டைமென்ஷனை மாத்தி ஒரு டிஃப்ரெண்டான ரோல் நடிச்சிருக்காரு. அது பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல ஆப்போசிட் இருக்கக்கூடிய வில்லன், அதாவது நிஜிமோனுடைய ஹஸ்பண்டா இருக்கக்கூடிய அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெரரான கதாபாத்திரமா காட்டியிருப்பாங்க. ஒரு டெரிஃபிக்கான வில்லனா காட்டியிருப்பாங்க. அவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு நகைகளை மீட்டெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே போல இந்த நகையை எப்படி மீட்டெடுக்கிறாங்க, அது இருக்கக்கூடிய அந்த ரெஸ்கியூ மிஷனுக்கு இல்லையா, ரொம்பவே நேச்சுரலா காட்டியிருப்பாங்க. குறிப்பா அடிச்சு தும்சம் பண்ணி நகைகளை வாங்குற மாதிரி இல்லாம ஒரு நேச்சுரலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபா காட்டியிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. அதே போல விஷுவலாகவும் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. குறிப்பா கதாநாயகனும் வில்லனும் நைட் டைம்ல பேசிக்கிற அந்த காட்சியாகட்டும், அதே போல கிளைமேக்ஸ்ல வர அந்த போட் சீக்வன்ஸ் ஆகட்டும், ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. விஷுவலா பார்க்கும்போது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டிராமா அப்படின்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பெருசா ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான படம். இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5.3.5. அதாவது காமெடி அண்ட் த்ரில்லிங் இதை எதிர்பார்த்து போகாதீங்க. ஒரு நேச்சுரலான ஒரு ரியலிஸ்டிக்கான டிராமா எதிர்பார்த்து போக. நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.